அனைவருக்கும் வணக்கம். இது நம் வள்ளலார் வேலைவாய்ப்பு சேவையகம். இன்னைக்கு ஒரு பெரிய குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த நிறுவனம் யார், இவங்க என்ன மாதிரி ஜாப் ரூல் கொடுத்துருக்காங்க, இந்த ஜாபுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன லொக்கேஷனில் இந்த ஜாப் இருக்குது, என்ன குவாலிஃபிகேஷன் படித்தவங்களாம் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரியும். இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லுவேன். ஸோ இந்த நிறுவனம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கேஜி குரூப் ஆஃப் நிறுவனம் தான் இந்த நிறுவனம். இந்த நிறுவனம் பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இவங்க வந்து ஒரு பல்வேறு நிறுவனத்தில் இவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா கேஜி குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன், கேஜி குரூப் ஆஃப் கேஜியில் கேஜி ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, கேஜி ஐடி டெக் பாக்ஸ் இருக்குது, அதில் கேஜி இன்வெக்டா சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனில் தான் உங்களுக்கான வேலைவாய்ப்பை இந்த நிறுவனம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வேலைக்கு அப்ளை பண்ண போகிற நீங்கள் யாருக்கும் எங்கேயும் சிங்கிள் பைசா கூட அமௌண்ட் கொடுக்க தேவையில்லை. இது முழுக்க அந்த நிறுவனத்தோட அச்சா நம்மளுக்கு டைரெக்டாக கொடுத்ததால் மட்டும்தான் நம்ம இந்த வீடியோவை பதிவு செய்கிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக அவங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில் என்ன மாதிரியான ஜாப் ஓப்பனிங் இவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் சப்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற ஒரு ஜாப் ரோலுக்கான ஒரு ஜாப் ஓப்பனிங் தான் இந்த நிறுவனம் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன லொக்கேஷனில் இந்த ஜாப் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் சரவணப்பட்டி அப்படிங்கிற லொக்கேஷனில் தான் இந்த ஆர்கனைசேஷன் இருக்குது. அந்த இடத்துக்கு தான் உங்களுக்கான வேலைவாய்ப்பு தகவலை இந்த நிறுவனத்தோட ஆச்சா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, என்ன குவாலிஃபிகேஷன் படித்தவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம், என்ன ஏஜ் லிமிட் எடுக்கிறவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th 12th டிப்ளமோ யூஜி டிகிரி படித்தவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதும் இவங்க நம்மளுக்கு தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டடை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஏஜ் 19 வயசுல இருந்தும் மேக்ஸிமம் 27 அப்படிங்கிறதும் இவங்க நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கஸ்டமர் சப்போர்ட் அப்படிங்கிறது நான் சொல்லிட்டேன். ஸோ கஸ்டமர் சப்போர்ட் அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரியோட செக்டாரை பார்த்தீங்கன்னா ஒரு டெலிகம்யூனிகேஷன் செக்டாரில் தான் இந்த இண்டஸ்ட்ரி இருக்குது அப்படிங்கிறதும் இந்த வீடியோ மூலிமா நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். ஓகே, இவங்க என்ன ஜாப் ரோல், என்ன டெசிக்னேஷன், ஏஜ் லிமிட்டட், குவாலிஃபிகேஷன் எல்லாம் சொல்லியாச்சு. எக்ஸ்பீரியன்ஸ் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது முழுக்க ஒரு ஃப்ரெஷருக்கான வேலைவாய்ப்பு தகவல் அப்படிங்கிறது நான் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறேன். நம்பர் ஆஃப் ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் 8 ஜாப் ஓப்பனிங் இப்போதைக்கு இருக்குது அப்படிங்கிறது அவங்க சொல்லியிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் மினிமம் 11,000லேருந்து மேக்ஸிமம் 14,500 அப்படிங்கிறது இந்த நிறுவனத்தோட அச்சார் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த சேலரி இல்லாமல் வேறு ஏதாச்சும் அதர் பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஎஸ்ஐ, பிஎஃப், இயர்லி போனஸும் இருக்குது அப்படிங்கிறது இவங்க நம்மளுக்கு தெரிவிச்சிருக்காங்க. ஓகே, ஸ்கில்லை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் டெசிக்னேஷன் கஸ்டமர் சப்போர்ட் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸ்கில்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மலையாளம் முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது இவங்க அடிப்படையாகவே சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்க தமிழ் அண்ட் மலையாளத்துக்கான ஒரு வாய்ஸ் ப்ராசஸ்க்கான ஆளை தான் எடுக்கிறாங்க. பட் இதில் மலையாளம் மேனிட்டரி அப்படிங்கிறதும் இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாப் லொக்கேஷன் உங்களுக்கு கோயம்புத்தூர். சரி, கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணணுமா அப்படிங்கிறதுல கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணலாம், ப்ளஸ் கேரளாவில் இருக்கிறவங்களும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு. ஏன்னா கேரளாவில் மலையாளம் பேசுகிறவங்களும் இருப்பாங்க, கோயம்புத்தூர்லேயும் நிறைய பேர் மலையாளம் பேசுகிறவங்களும் இருப்பாங்க. அவங்களும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதும் இந்த நிறுவனத்தோட ஆச்சார் தெளிவாகவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இயர் ஆஃப் பாசிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரெஷர்ஸுங்கிறதுனால நீங்கள் இப்போது 2024 முடிச்சுட்டு நீங்கள் இது பண்ணியிருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதும் இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாப் எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த ஜாபுக்கு நான் அப்ளை பண்ணணும், யாரை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த நிறுவனத்தோட அச்சாரோட காண்டாக்ட் நம்பர் அண்ட் மெயில் ஐடி நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு கால் பண்ணுங்கள். இந்த ஜாபுக்கு நான் சூட்டபுளாக இருப்பேன் அப்படின்னு நீங்கள் அவங்களுக்கு தெரிவிச்சுட்டு இன்டர்வியூக்கு உங்களுக்கான டேட்டை ஷெடியூல் பண்ணுங்கள். இன்டர்வியூக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு வரணும் அப்படிங்கிறத கேட்டுங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போங்க. எடுத்துகிட்டு போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணி உங்களுக்கான வேலைவாய்ப்பை நீங்கள் தேடிப்பீங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ மூலிமா நீங்கள் வேலைக்கு செலக்ட் ஆகிட்டிங்கன்னா அது எங்களுக்கு ரொம்ப மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இன்னொரு வீடியோவில் இன்னொரு நல்ல நிறுவனத்தோட வேலைவாய்ப்பு தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.